பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. நாம் கடந்த முறை சிந்தித்து நிறைவு செய்த நெகேமியாவினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம், அதனை தொடர்ந்துதான் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம், நெகேமியாவினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே கடைசியாக நாம் சிந்தித்து நிறைவு செய்தது, அந்த இடத்திலே அலங்கம் கட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்களுக்கு எதிர்த்து செயல்பட்ட நபர்கள், the people, they had the opposition in that place. அந்த இடத்திலே அவர்கள் எருசலேமை சுற்றி அலங்கம் கட்டுகிறார்கள். அலங்கம் கட்டும் பொழுது அவர்கள் சந்தித்ததான சில பிரச்சனைகள், அவர்கள் சந்தித்ததான சில அப்போசிஷன் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் கட்டுகின்ற பணி எப்படியாவது தடைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி அதற்கு எதுவாக பல பிரயத்தனங்களை அவர்கள் செய்தார்கள். அதிலே நாம் சிந்தித்தோம். அதிலே அவர்கள் 3-4வது வசனத்திலாம் நீங்கள் வாசித்தாலும் அவர்கள் மனமடி உண்டாக அவர்கள் பேசினார்கள். so that their heart can be disappointed. அவர்கள் இருதயம் மனமடி உண்டாகவும், அதே போல அவர்களை யாருது இந்த படம் ஃபுல்லா வரணும். அவர்கள் மனமடி உண்டாக அவர்கள் பேசினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வார்த்தைகள் மிகவும் கடுமையான வார்த்தைகளாக இருந்தது. their words were also very hard and very thick. அதிகமான ஒரு காயத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. நாம் வாசிக்கும் பொழுது ஒருவேளை நாம் ஒரு சாதாரண வார்த்தைகளை மனமடி உண்டாக பேசினார்களே என்றுதான் சொல்லப்பட்டாலும் கூட, அல்லது ஒரு நரி ஏறி போனாலும் இந்த கல் மதில் இடிந்து போகும் என்று அவர்கள் சொன்னாலும் கூட, அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் கடினமான வார்த்தையாக இருந்தது, தடித்து போன வார்த்தைகளாக இருந்தது, கிருபை நிறைந்த வார்த்தைகளாக அவர்கள் பேசவில்லை. அது நிமித்தமாக அந்த ஊழியத்திலே அவர்கள் இணைந்து செயல்பட்டு வந்த அந்த ஊழியத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தித்தோம். அதனுடைய கடைசியில பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டமான ஒரு சூழல் வந்தாலும் கூட அவர்களுக்கு துணிந்து அவர்களோடு கூட சேர்ந்து செயல்படக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, துணை நிற்கக்கூடிய தலைவனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அவர்தான் நெகேமியா. அவருடைய வார்த்தையில நாம் வாசித்தோம். 14ஆம் வசனத்தை துவங்கி 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் எப்படியாக அவர்களை பலப்படுத்தினார் என்பதாக, அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள், என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இவர் பலப்படுத்தினார் என்பதையெல்லாம் பற்றி நாம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசியில நாம் தியானித்து நிறைவு செய்தோம். இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5ஆம் அதிகாரத்திலே நாம் சில விஷயங்களை தியானிக்க இருக்கிறோம். நாம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த ஜனங்களுக்கு வரக்கூடிய உட்புறமாக இருக்கக்கூடிய, அல்லது மன்னிக்க வெளிப்புறமாக இருக்கிறது, எக்ஸ்டர்னல் அசால்ட் தட் தீஸ் பீப்புள் ஹட் ஃபேஸ்ட் வைல் பில்டிங் த வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம். எருசலேமினுடைய மதில்களை கட்டுகின்ற பணியை அவர்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது இவர்களுக்கு எதிர்த்து வந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஆட்கள், நாம் 4 வகைப்பட்ட ஆட்களை நாம் ஏற்கனவே அதில் நாம் சிந்தித்திருக்கிறோம். அவர்களுக்கு அமோனியன் ஆகிய தொபியா, பின்பதாக கேஷேம், ஓரோனியன், என்பதாக அரபியன், இந்த 4 வகைப்பட்ட ஜனங்கள் அங்கே அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். இதனுடைய கூட சேர்ந்த யூதர்களும் இங்கே அவர்களுக்கு சில குறிப்பிட்ட நெருடல்களை கொடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். ஆனால் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது they face a different oppression from within. அவர்களுக்குள்ளாகவே இருந்து எழக்கூடிய சில பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படியாயிரும் நாம் எதிர்கொள்வதற்கு நாம் ஒன்றிணைந்து ஒரு சபையாக, ஒரு குழுவாக, ஒரு மக்களாக நாம் ஒன்றிணைந்து நின்றால் நாம் செயல்பட முடியும். ஆனால் சபைக்குள்ளாகவே, அல்லது அங்க இருக்கக்கூடிய குழுவினர்களுக்குள்ளாகவே, அல்லது ஊழியத்திலே தோள் கொடுத்து தோள் நிற்கக்கூடிய நபர்கள் மத்தியில எழக்கூடிய சில பிரச்சனைகள் நிமித்தமாக, அல்லது அவர்களால் எழக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக ஒரு சில எதிர்ப்புகள் வரும் பொழுது அந்த எதிர்ப்புகளை எப்படி நாம் எதிர்கொள்வது? How to face some circumstances while we do the ministry, and when we labor for the Lord together in the vineyard of God, we may face some opposition, and that opposition had also be approached rightly in accordance to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவண்ணமாக அந்த குறிப்பிட்ட எதிர்ப்புகளையும் நாம் சந்தித்தாக வேண்டும். ஆகவே இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 19 வசனங்கள் அதில் உண்டு. அந்த 19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதிலே குறிப்பிட்ட ஒரு சில எதிர்ப்புகள் மிக மிக முக்கியமாக அவர்கள் சந்திக்கிறார்கள், அல்லது இவர்களுடைய ஊழியத்திற்கு பின்னடைவாக வரக்கூடிய சில காரணங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதுல உட்புறமாக என்று சொல்லும் பொழுது இந்த ஜனங்களோடு ஜனங்களாகவே இருந்து இவர்களுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய மக்கள், யூதரோடு யூதனாகவே கலந்திருந்து எந்த ஒரு வித்தியாசமும் வேற்றுமையும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாத அளவிற்கு அவர்கள் வாழ்ந்திருந்த போதும் கூட இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பொழுது இந்த ஊழியத்திற்கு ஒரு தடையாக
விளங்கினார்கள் என்பது இதன் மூலமாய் மிக தெளிவாய் நாம் காண்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு வசனத்தை அவரிடத்துல சொல்கிறார். அவர் ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகின்ற நேரத்திலே ஜனங்கள் அவரிடத்துல ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். மற்ற ஜனங்கள் உங்களை பார்த்து, நீங்கள் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிசாசுகளையும் துரத்துகிறதே அல்லாமல் நீங்கள் செய்கின்ற இந்த அற்புதத்தை எல்லாம் அதனுடைய வல்லமையார் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில் என்ன? இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. Any kingdom that is divided against itself, or any house or any city that is divided against itself, shall not stand for a long time. நீண்ட நாட்கள் அது நிச்சயம் நிலைத்திராது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் இந்த மக்கள் சந்திக்கிறார்கள். ஏனென்றால் யூதனுக்குள்ளாகவே வாழ்ந்திருந்த மக்கள், இவர்கள் யூதர்களுக்கு அவர்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டே வருகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு எப்படியாவது அவர்களுக்கு பின்னடைவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வெளிப்புறமாக சொல்வதில்லை. They don't express themselves outwardly. They don't express themselves that they have certain problem within them. தங்களுக்குள்ளாக சில பிரச்சனைகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் முன்னெடுத்து வரப்போவதில்லை. மாறாக மறைமுகமாக இருந்து கொண்டு சில பிரச்சனைகளை அவர்கள் இந்த ஊழியத்திற்கு பின்னடைவாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனதிலே தீர்மானித்து வந்ததை போல்தான் இந்த 5ஆம் அதிகாரம் நமக்கு வருகின்றது. ஆகவே இந்த 5ஆம் அதிகாரத்தை நான் பிரித்து சிந்திக்கின்ற வேளையிலே முதல் 5 வசனங்கள் இதுல நான் வாசிக்கின்ற verse 1 to verse 5, this is the outcry of the people of Jew. யூதனுடைய ஒரு அழுகுரல் 1 முதல் 5 வரை இருக்கின்ற வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அதில் அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். இரண்டாவதாக இதற்கு ஏற்ற ஒரு பதிலை இங்கு நெகேமியா 6வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அது போல 7 முதல் 13 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம் துவங்கி 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதற்காக நெகேமியா எடுக்கக்கூடிய சில முன் நடவடிக்கைகள் என்ன? What are the activities or what are the decisions that Nehemiah had taken considering himself, considering the word of God, considering God himself? What are the decisions that he take forward so that this building can happen without any delay further? இனிமேல் எந்த விதமான தடையும் ஏற்படாதபடிக்கு எப்படியாக இந்த நெகேமியா இந்த கட்டடத்தினுடைய பணியை முன்னெடுத்து செல்ல போகிறார் என்பதுதான் 7வது வசனம் துவங்கி 13வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்க முடியும். என்பதாக 14வது வசனம் துவங்கி 19 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது தன்னுடைய தனிப்பட்ட சாட்சியை இந்த நெகேமியா பகிர்ந்து கொள்ளும் நேரத்திலே ஜனத்தோடு தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய ஆதங்கத்தையும் அதே போல தன்னுடைய மனதுருக்கத்தையும் நெகேமியா அங்கே முன்மொழிகிறதை இந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் சிந்திக்கிறோம். ஆகவே நாம் முடிந்தவரையாக இன்றைக்கு நமக்கு நேரம் அனுமதிக்கின்ற வரையிலே நாம் இந்த அதிகாரத்தில் உள்ளவற்றை நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதல் 5 வசனங்கள் நாம் முதலாவதாக வாசிக்கலாம். நெகேமியாவுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். நெகேமியா chapter 5 and verse 1 down to 5. ஜனங்களுக்குள்ளே அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அதென்னவென்றால் அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். இந்த 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஜனத்தின் மத்தியில மிகப்பெரிய ஒரு கூக்குரல் உண்டாகின்றது. There was a great outcry among the brethren who are called the Jews. யூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சகோதரர் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. இது அங்க இருக்கக்கூடிய சகோதரர் மட்டுமல்ல, அதாவது ஆண்மக்கள் மட்டுமல்ல. நீங்கள் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற ஒரு கூக்குரல் உண்டாயிற்று. யார் மேல் முறையிடுகிறார்கள்?
இந்த அவுட்கிரை முதலாவதாக யார் மேல் வருகின்றது? தங்களுடைய சொந்த சகோதரர் மேலே. அப்படியானால் ஒரு யூதன் மற்றொரு யூதனுக்கு எழும்பி விரோதமாய் செயல்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இங்கே வருகின்றது. இதை ஏற்கனவே முன்கூட்டியே அவர்கள் ஒருவருக்கொருவராக பேசி தியானித்து அல்லது அதை குறித்து விவாதித்து அதை குறித்து கலந்து பேசி அவர்கள் அதனை அதனோடு தீர்த்திருக்கலாம். இரண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை இருக்கின்ற பட்சத்திலே அவர்களுக்குள்ளாகவே பேசி இவற்றை தீர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை இரண்டு பேருக்கு மத்தியிலே அவர்கள் தீர்த்து வைக்க முடியாதா என்று எனக்கு தெரியல. இது இங்க சொல்லப்படவில்லை. மாறாக இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கூக்குரலாக முறையிடுகிறார்கள். ஒருவேளை நான் நினைக்கின்ற விஷயம் என்னவென்றால், இங்க ஏறக்குறைய இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கின்ற பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள். அதனாலதான் நான் பார்க்கும் பொழுது ஜனங்களுக்குள் அநேகர், there were many people gathered together and they are pouring their outcry of their heart. தங்களுடைய இருதயத்தினுடைய கூக்குரலை அங்க இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் அங்கே முறையிடுகிறார்கள். நெகேமியாவுக்கு முன்பதாக வந்து முறையிடுகிறார். There was a great cry of the people and of their wives. கணவனும் மனைவியும் அநேக குடும்பங்களுமாக சேர்ந்து இப்பொழுது அவர்கள் வந்து முறையிடுகிறார்கள். முறையிடுகிறதனுடைய சத்தம் என்ன? அவருடைய சகோதரருக்கு எதிராக முறையிடுகிறார்கள். ஆனால் முறையிடுகின்ற அதே பட்சத்திலே 2 முதல் 5 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த முறையிடுதல் 3 வகைப்பட்ட முறையிடுதலாக இருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். இதனை there are 3 different types of outcry from these people that we can hear from these verses. இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் 2 வசனங்கள் ஒரு கூக்குரல், 3வது வசனத்திலே 2ஆம் கூக்குரல், 4, 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது 3வது கூக்குரல் வருகின்றதை பார்க்க முடியும். There was a first cry, second cry and third cry. There are 3 cries that you can read from these 5 verses. இந்த 5 வசனத்திலே 3 வகைப்பட்ட அழுகுரலை நீங்கள் வாசிக்க முடியும். முதலாவதாக முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களே சொல்லுகிறார்களே, அது என்னவென்றால் அதனுடைய காரணத்தை சொல்லும் பொழுது, அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியால் சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். சோ இவர்களுக்கு என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு may have owned no land and it had to eat. அவர்களுக்கு ஒருவேளை சொந்தமாக எந்த நிலம் புலன்கள் இல்லை, சொந்தமாக சொத்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. ஒருவேளை ஏழை கூட்டமாக, தரித்திர வர்க்கமாக மிகவும் ஒரு தாழ்ந்த நிலைமையிலே அந்த யூதர் ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஜனங்கள் இப்பொழுது வந்து அவர்கள் முறையிடுகிறது என்ன? எங்களுக்கு இப்பொழுது உணவிற்கு தானியம் இல்லை. we don't have anything to eat. இதை வாங்கும்படியாக நாங்கள் என்ன பண்ணோம்? சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். இந்த பெண்களும் இங்க இருக்கின்ற கூட்டங்களும் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவர்கள் தானியத்தை கடனாக வாங்கினார்கள். அதனுடைய காரணத்தை பின்பதாக சொல்கிறேன். இந்த முதல் கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆகவே இவர்களுடைய ஒருவேளை இதனுடைய காரணம் என்ன? ஒருவேளை இந்த ஆண்களும் இந்த பெண்களும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவனும் மனைவியுமாக சேர்ந்து 4ஆம் அதிகாரத்திலே அதிகமாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாக கர்த்தருடைய ஊழியத்திலே இணைந்து செயல்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. Probably the men and the women who are complaining this particular cry may have been working day and night for the walls of Jerusalem. எருசலேமினுடைய அலங்கத்திற்காக அயராது உழைக்கக்கூடிய கணவனும் மனைவியாக சேர்ந்து அவர்கள் செயல்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது நிமித்தமாக இவர்களுக்கு சொந்த ஊதியம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் ஊதியம் என்று செயல்பட்டு வருகிறார்கள். எந்த விதமான சம்பளம் இன்றி, எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பும் இன்றி அவர்கள் உழைத்து வருகிறார்கள். கர்த்தருடைய ஊழியம் அது தடைபடக்கூடாது, கர்த்தருக்காக இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அயராது உழைத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட உழைப்பை இவர்கள் செய்யும் பொழுது இவர்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடினால் இவருடைய கூட்டம் அதிகமாக இருக்கின்றதுனாலே இவர்களுக்கு ஏற்கனவே இதுவரைக்குமாய் வைக்கப்பட்டிருந்த அவருடைய பேங்க் பேலன்ஸ், அதாவது அவர்கள் ஏற்கனவே சிப்பு நிதியாக வைத்திருந்த அவருடைய தானியமோ அல்லது அவருடைய பணமோ அல்லது அவர்கள் சேமித்து வைத்திருந்த அவருடைய எல்லா சேவிங்ஸுமே it has gone dry. They have come to a level where they have been bankrupted in their financial status. தங்களுடைய பொருளாதார ரீதியில இப்பொழுது முற்றுமாக திவாலாகி போன ஒரு சூழ்நிலைக்குள் அவர்கள் வந்தடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் சொல்லும் பொழுது சாப்பிட்டு பிழைக்கும்படி, we just want something to eat and then live. Live for what? Live for the glory of God. Live for what? Live for the ministry of God. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது தேவனுடைய அலங்கத்தை அந்த கட்டி முடிப்பதற்கு ஏதுவான பணி நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வாழ்ந்து பிழைக்க வேண்டும். இதற்காக நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆகவே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஒரு குடும்பம், அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமோ 5 குடும்பமோ 10 குடும்பம் இந்த
குறிப்பிட்ட அளவுகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள். வைக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய 90% இருக்கக்கூடிய யூத ஜனங்கள் இவருடைய கூக்குரலை எப்படி கேட்டிருப்பார்கள்? இது உங்களுடைய பாடு, இது என்ன பண்ணிருக்கணும், இது உங்களுக்கு நீங்க சேமிச்சு வச்சிருக்கணுங்க, நீங்கள் இதற்காக பணத்தை சேகரித்து வைத்திருக்க வேண்டும், இது உங்களுடைய பிரச்சனை, இது உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை, இது உங்களுடைய தானியத்தை சேர்த்து வைக்காதிருப்பது நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்று ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். அல்லது பிரதானமாக என்னவென்றால் இதுல நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், the Jewish people, the brethren, they did not help the fellow believers. தங்களுடைய சக விசுவாசிகள் கஷ்டப்படும் நேரத்திலே தங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரே ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரே குடும்பமாக இருந்து கருதக்கூடிய கடவுளுடைய ஒரு கூட்ட ஜனமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் பாடுபடும் நேரத்திலே, அதில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சில அவயவங்கள் பாடுபடும் நேரத்திலே அதனுடைய மற்ற அவயவங்கள் அதனோடு கூட சேர்ந்து அதற்கு துணை போகவில்லை. ஒருவேளை சரீரத்தினுடைய கரம் பாடுபடுகிறது என்று சொன்னால் கரத்திற்கு ஒரு சோர்வு ஏற்பட்டு விட்டது, மற்ற கரம் வந்து உதவி செய்கிறது அல்லவா? ஆனால் இந்த யூத ஜனங்கள் மத்தியிலே இந்த யூதர்கள் வந்து 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது கடனாக வாங்கினோம், ஏனென்றால் மற்ற யூதர்கள் இதற்கு உதவி செய்யவில்லை. நோ ஹெல்ப் ஃப்ரம் த ஃபெலோ ஜூயிஷ் பீப்புள். 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய 2வது கிரை, மற்ற ஜனங்கள், அது மாதிரி வேறு சிலர் வந்து என்ன சொல்கிறார்கள்? 3வது வசனத்துல எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். அப்படி என்ன, அப்பொழுது என்ன சூழ்நிலை? 2வது வரக்கூடிய ஜனங்களுடைய கூக்குரல் என்ன? இந்த ஜனங்களுக்கு நிலம் இருக்கின்றது, இந்த ஜனங்களுக்கு திராட்சை தோட்டம் இருக்கின்றது, இந்த ஜனங்களுக்கு வீடுகள் உண்டு. முதலாவது வந்த கூட்ட ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நிலங்கள் இல்லை, திராட்சை தோட்டங்கள் இல்லை, அவர்களுக்கு சொந்தமான வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாம் எதுவும் இல்லை, ஒரு அடிப்படையாக இருக்கின்ற வசதியோடு வாழ்பவர்கள் தான் முதல் கூட்டம். ஆனால் 2வது வரக்கூடிய ஜனங்கள் எப்படி என்றால், 2வது வரக்கூடிய ஜனங்கள் இவர்களுக்கு நிலங்கள் உண்டு, இவர்களுக்கு திராட்சை தோட்டங்கள் இருந்திருக்கிறது, இவர்களுக்கு வீடுகளும் இருந்திருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட ஜனங்கள் இந்த ஊழியத்திலே இணைந்து செயல்பட்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கும் போதுமான இருக்கின்ற அனுதின செலவிற்கு எதுவான பணம் இல்லாது போகின்ற பட்சத்திலே, அனுதின உணவிற்கு அவர்கள் தானியம் இல்லாமல் போகின்ற பட்சத்திலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சொந்த நிலங்களையும் அதே போல தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய திராட்சை தோட்டங்களையும் என்ன செய்தார்கள்? அவர்கள் இதை இப்பொழுது அடைமானமாக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அடைமானமாக வைத்து என்ன செய்தார்கள்? இந்த பஞ்சத்திலே நாங்கள் என்ன செய்தோம்? தானியம் வாங்கினோம். நாங்கள் அடைமானம் வைத்தது மட்டுமல்ல, நாங்கள் தானியத்தை வாங்கினோம். அதான் 3 மக்களும் சொல்லக்கூடியது என்ன? எங்களுக்கு அனுதின உணவு இருந்தா போதும், இப்போதைக்கு we just need some food to eat for us and for our family. எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுக்கும் கொஞ்சம் உணவு இருந்தால் போதும். 2வது கூட்டம் நிலங்கள், திராட்சை தோட்டங்கள், வீடுகளை அடைமானமாக வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் they lose their security completely if they could not pay their debts from their annual harvest. தங்களுடைய வருஷாந்திர அறுவடை நின்று அவர்களுடைய அறுவடையிலிருந்து அவர்களால் கடன் செலுத்த முடியாத பட்சத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொந்தமான நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்கள் அடைமானமாக வைத்து அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு தானியத்தை வாங்க வேண்டும். Harvest did not look promising in the given timeline. இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சத்திலே தானியம் கிடைக்கப்பெறவில்லை. ஒருவேளை பஞ்சம் ஏற்பட்டதனுடைய காரணம் அவர்களுக்கு விவசாயம் செய்ய முடியாத வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இதற்கு வெளியிலிருந்து வந்த எதிர்ப்புகள் நிமித்தமாக இருந்திருக்கலாம். எப்படியோ ஆனால் இவர்களுக்கும் சொந்த யூத ஜனங்கள் மத்தியிலிருந்து உதவி கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இவருடைய நிலம் புலன்களை they have kept as a mortgage to the people. அங்க இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்களிடத்திலே தங்களுடைய சொத்துக்களையும் நிலங்களையும் அவர்கள் அடைமானம் வைத்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய கூட்டம் என்ன? இன்னும் சிலர் என்று சொல்லி 4வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். 4, 5வது வசனம். there are another group of people. எப்படிப்பட்டவர்கள்? இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். இங்கே வரக்கூடிய முறை கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன? கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் வசதி படைத்திருக்கக்கூடிய ஜனங்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். These people have little more possession either in the land or in the vineyard or in their own
houses, சொந்தமான வீடுகள் அவர்களுக்கு ஜனங்கள் இருந்திருக்கலாம். They borrowed again with fields and vineyards as a collateral to pay king's taxes. இவருடைய குறை என்ன, இவருடைய மன்றாட்டு என்ன? எங்களுக்கு நிலம் இருக்கின்றது, திராட்சை தோட்டம் இருக்கின்றது, சொந்தமாக எல்லாம் இருக்கின்றது, ஆனாலும் எங்களுக்கு ராஜா வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்வை, அந்த டாக்ஸை எங்களால் பே பண்ண முடியல. We are not able to pay for the taxes that was levied by the king. அங்கிருக்கின்ற ராஜாக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரி எங்களால் செலுத்த முடியவில்லை என்று சொல்கிறார்கள். Some went into the slavery. இங்கே வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் உடல், எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல், எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். Even our daughters have been brought under the bondage already. இங்க சொல்லும்போது இவருடைய அளவுகள் மிகவும் ஒரு 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 பலத்ததாக இருக்கு. ஏனென்றால் இவருடைய கண்ணீர் என்னவென்றால் தானியத்திற்கு மட்டுமல்ல, அல்லது அவருடைய நிலம் புலங்கள் போய்விட்டது என்பது மட்டுமல்ல, அவருடைய சொந்தமாக இருக்கின்ற, அவருடைய வீட்டில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரத்திகள், அவருடைய குமாரர், இவர்கள் இப்பொழுது அடிமைப்பட்டு விட்டார்கள். They have gone into the bondage, into the slavery. இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்தான் இந்த 5 வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். இந்த வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு சில வசனத்தை நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த அடிமைத்தனம் என்று இவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். They also mentioned that they bring into bondage. Verse 5, we bring into bondage our sons. அதே போல some of our daughters are also brought unto bondage already. ஏற்கனவே என்னுடைய குமாரர் குமாரத்திகள் அவர்கள் வந்து விட்டார்கள். இப்படியானால் இந்த பழைய நியமத்தின்படி இங்க இருக்கக்கூடிய யூத ஜனங்கள், அதாவது தங்கள் சகோதரர் மேலே முறையிட்டார்களே, அந்த சகோதரர் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியமங்களையும் பழைய ஏற்பாட்டினுடைய மோசையால் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை பின்பற்றவில்லையா? நாம் சில வசனத்தை வாசித்தால் அது மிக தெளிவாக நமக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2 முதல் 11, எக்ஸோடஸ் சாப்டர் 21 verse 2 to 11 முழுவதுமாக நான் வாசிக்க போவதில்லை. அதுல இருக்கக்கூடிய சில வசனத்தை மட்டும் நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 21 verse 2 to 11. அதுல 2வது வசனத்துல, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கூடாமல் விடுதலை பெற்று போக கடவன். அப்பொழுது என்ன, அப்படி அதனுடைய சட்டம் என்ன? No one could serve more than 6 years in the land of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே எபிரேயரில் ஒருவன் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே அவனை சும்மா நீ விட்டுலாம். இதான் அங்க சொல்லப்படுகின்றது. இதே நீங்கள் வாசிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் சாப்டர் 22 verse 25 to 27, 22ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். எப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்ற ஆண்டவர்? You should not get the interest like the way that it has to be got by other people. மற்ற ஜனங்கள் வட்டி வாங்குகிறார்கள், அவர்களை போல நீங்க வட்டி வாங்காதீங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம். வேற எதனால் போர்த்து படுத்துக் கொள்வான் என்று ஆண்டவர் இங்கே தெளிவாக பேசுகிறார். எதற்கு ஈடாக எது கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இங்கே தேவன் மிகவும் தெளிவாக சொல்கிறார். இதே போல இருக்கக்கூடிய கட்டளைகள் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரைக்குமாக, Deuteronomy chapter 15 verse 1 to 8, அதே போல Deuteronomy chapter 24 verse 10 to 13, உபாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 13 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதே குறிப்பிட்ட விஷயங்களை ஆண்டவர் தெளிவாக இவர்களுக்கு சொல்கிறார். எப்படி வட்டி வாங்கப்பட வேண்டும், ஒருவன் கடனாக செலுத்தி விட்டால், கடன் வாங்கிவிட்டால் அவனிடமிருந்து எப்படி அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அடிமையை எப்படியாக நடத்த வேண்டும், அடிமைக்குரிய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை மிகவும் தெளிவாக ஆண்டவர் இங்கே சொல்லி வைத்து விட்டார். It was pick and span. It was completely told very clearly in the Old Testament laws that these people had to follow. இந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட நிலைமையிலே தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் அவன் வெளியே போகும் பொழுது அவன் கடனின்றி, அதாவது he has to go debt free, எந்த விதமான கடனுமின்றி ஒரு சுயாதீனமான மனுஷனை போல அவனை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். நீங்கள் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது there are also stipulations concerning the poverty, forfeiture of the land and property and the possibility of recovery. லேவியராகமம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தெளிவாக அங்கே சொல்லும் பொழுது, அங்கே ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பம்
அங்கே அவர்கள் ஏழ்மையிலே போவார்கள் என்று சொன்னால் அவருடைய சொந்தமாக இருக்கக்கூடிய நிலமோ அவருடைய சொத்துக்களோ அல்லது எப்படியாக அதை கையகப்படுத்தலாம், எப்படி அதை மீண்டுமாக நீங்கள் அந்த கடனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன என்று சொல்லப்படுகிறது. அதுல ஒன்று பை ஓனர்ஸ் எக்கானமி பீயிங் ரீஎஸ்டாப்ளிஷ்ட். அங்கே அந்த சொந்தக்காரன், அந்த நிலத்தினுடைய உரிமையாளன், அவனுடைய சொத்துக்கள் மீண்டுமாக அவனே வாங்குவதற்கு ஏதுவான அவனுடைய நிலைமை, அவனுடைய பொருளாதார நிலைமையை மறுபடியுமாக ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும், மறுசீரமைப்பு அவனுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, it could be by a kinsman redeemer. நாம் ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது கின்ஸ்மேன் ரெடீமரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அங்கே போவாஸ் என்பவன் யாராக இருக்கிறார்? அவன் ஒரு போவாஸை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மீட்பர் என்றுதான் அங்கே நாம் வாசிக்கிறோம் அல்லவா. ஹி இஸ் அ கின்ஸ்மேன் ரெடீமர். அங்கே அந்த ஜனத்தின் மத்தியிலே அங்கே அந்த ரூத்தையும் அதே போல் நகோமியையும் மீட்கக்கூடிய ஒருவனாக நாம் அங்கே வாசிக்கின்றோம். மூன்றாவதாக அட் த 50-year ஜூபிலி, நீங்கள் லேவியராகமம் 25 வாசிக்கும் பொழுது மூன்றாவதாக சொல்லப்படுவது என்னவென்றால் 50-year ஜூபிலி, 50வது வருஷத்தினுடைய 50வது வருஷம் 49 வருஷங்கள் முடிந்து 50வது வருஷம் என்று வரும் பொழுது அவர்களுக்கு அது யூபிலி வருஷம், யூபிலி ஆண்டு என்று சொல்லி 7 ஓய்வு வருஷங்களை முடித்து அது வரக்கூடிய அடுத்த வருஷம் யூபிலி வருஷம் என்று பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்திலே சொல்லப்படுகிறது. அது பிரகாரமாக at the 7th of the 7th years the land would automatically revert according to the law of Moses. மோசே நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக அந்த 50வது வருஷத்திலே அந்த நிலத்தினுடைய உரிமையாளர், அதனுடைய சொந்தக்காரர் யாரோ அவர்கள் வசமாகவே அந்த நிலம் மீண்டுமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய சட்டம். ஆனா இந்த சட்டம் எல்லாம் எங்கே போய்விட்டது? இந்த 5 வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த சட்டம் எல்லாம் எங்கோ காற்றோடு போய்விட்டது. These brethren of the Jews, they did not follow the principles and the practices that were followed by and given by God himself to Moses and were followed by people for last many years. அநேக வருஷங்களாக இந்த ஜனங்கள் பின்பற்றி வந்ததும் இந்த ஜனங்களுக்கு மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் ஒன்றையும் அவர்கள் கீழ்ப்படியாமல், ஒன்றுக்கும் அவர்கள் அதனை கைக்கொள்ளாமல் அதனை மீறி வந்தது ஒவ்வொரு வசனத்திலும் நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அதனாலதான் இந்த யூத ஜனங்களுக்கு அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்களால் பொறுக்கின்ற வரைக்கும் பொறுத்து போய்விட்டார்கள். அமைதியாக இருக்கின்ற பட்சம் வரைக்கும் அமைதியாக இருந்து விட்டார்கள். They were silent until the time they could be silent. There was a time that was raised among the people that they cannot go forward. இதற்கு மேல் எங்களால் முடியவே முடியாது என்ற ஒரு சூழல் வந்த பொழுதுதான் இவர்கள் இந்த 5ஆம் அதிகாரத்திலே வந்து நெகேமியாவின் இடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனா இதுல சொல்லும் பொழுது இந்த ராஜாவுக்கு செல்லும் தீர்வை என்று இங்கே ஒரு வார்த்தை 4வது வசனத்தில் எங்களை வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை அங்கே அவர்கள் பயன்படுத்துகிறார். We have borrowed money for the king's tribute and that upon our lands and vineyards. எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய நிலங்களுக்கும் எங்களுடைய திராட்சை தோட்டங்களுக்கும் ராஜா ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். அந்த தீர்வு என்ன? அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது? அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் இவர்களுடைய வரி முறைமைகள் இந்த olden times, the Persian tax was the heaviest tax in the olden times என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டங்களிலே பெர்சிய சாம்ராஜ்யம் தங்கள் மக்களின் மேல் விதித்திருந்த அந்த வரிப்பணம் தான் மிக அதிகமான வரிப்பணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமாக பெர்சியாவுடைய ராஜ்யாவுக்கு முழுவதுமாக, அதாவது இருக்கின்ற அவனுடைய 127 மாகாணங்களிலும் அவனுக்கு கிடைக்கப்படக்கூடிய வரிப்பணம் எவ்வளவு என்றால் 20 மில்லியன் காயின்ஸ், 20 லட்சம் 200 லட்சம் காயின்ஸ் வந்து இவனுக்கு என்ன பண்ணப்படும்? பல்வேறு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாகாணங்கள் மத்தியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அங்க இருக்கக்கூடிய கவர்னர் இதனை கலெக்ட் பண்ணி இதை கொண்டு போய் பெர்சியாவுடைய ராஜாவுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அவனுக்கு இங்க யாரிடம் வாங்குகிறார்களோ அவனிடத்துல பணம் இருக்கிறதா, அவனுக்கு பணம் இல்லையா, அவனுடைய வரிப்பணம் அவனுக்கு திராணி இருக்கின்றதா, திறன் இருக்கின்றதா என்றும் இல்லை. அவனிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது அதன் அவர்கள் தீர்வை அவர்கள் வாங்குவார்கள். It was also a customary to melt down the excess gold and silver and ash it away as bars. இதிலே கிடைக்கப்படக்கூடிய திருப்தியாக கிடைக்கப்படக்கூடிய இந்த வரிப்பணம் ஒருவேளை அவர்களுக்கு நாணயங்களாக, தங்க நாணயங்களாகவோ வெள்ளி நாணயங்களாகவோ கிடைக்கப்பெறும் என்று சொன்னால் அது திரட்சியாக கிடைக்கப்பெறும் பட்சத்திலே அதனை அவர்கள் முழுவதுமாக உருக்கி அதை பார்ஸாக அவர்கள் வைக்கிறார்கள். இது ஏன் சொல்கிறேன் என்றால் இங்கே இந்த குறிப்பிட்ட சூசான் அரண்மனை இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பின்பதாக அல்லது 100 ஆண்டுகளுக்கு மேல பின்பதாக வரக்கூடிய மகா அலெக்சாண்டர் த கிரேட் இந்த
பெர்சி சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி இவருடைய அந்த சூசான் அரண்மனையை அவன் ஆக்கிரமித்து அதனை கொள்ளை பொருளாக கொண்டு கொள்ளையிடப்பட்ட நேரத்திலே இந்த இடத்தில் மட்டும் இந்த சூசான் அரண்மனையில் மட்டும் அவன் கொள்ளை கொண்டு போனது ஆல்மோஸ்ட் 270 tons ஆஃப் கோல்டு, காயின்டு கோல்டு, அதாவது பார்ஸாக வைக்கப்பட்ட 270 tons ஆஃப் கோல்ட் அண்ட் 40,000 talents ஆஃப் சில்வர், which is almost 12,200 silver which were stored up as bars. அதாவது இங்கே மற்ற மாகாணங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு சேகரிக்கப்பட்ட உருக்கி வைக்கப்பட்ட பாராக உருக்கி வைக்கப்பட்ட தங்கமும் அதே போல வெள்ளியுமே 270 டன் மற்றும் 1200 டன் வெள்ளியாக இவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவருடைய நிலபுலங்கள் இங்கிருந்து மார்க்கேஜாக அடைமானமாக வைக்கப்பட்ட அவருடைய சொத்துக்கள், அவருடைய திராட்சை தோட்டங்கள், அவருடைய தோப்புகள், இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு டாக்ஸேஷன் வாஸ் தேர் இன் பிராக்டிஸ் டியூரிங் த பர்ஷியன் டைம்ஸ். இந்த பர்ஷிய ராஜாவுடைய நாட்களிலே மிகப்பெரிய ஒரு வரி வசூலிப்பினுடைய நாட்களாக அது காணப்பட்டது. ஜனத்தினால் அதனை கொள்ளவே முடியவில்லை, ஜனத்தினால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஜனமானது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. ஒருவேளை இவர்களை இந்த பெர்ஷியாவை குறித்து சொல்வது என்னவென்றால், Persians were lenient with the subject peoples in religious matters. ஒருவேளை சில மத ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களிலே அவர்கள் மற்ற மக்களுக்கு அவர்கள் சரி பரவாயில்லை என்று சொல்லி அவர்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் லீனியன்டாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் வரி என்று வரும் பட்சத்திலே, வரி பணத்தை கொள்ளை பொருளாக மீட்க வேண்டும் என்று வரும் பட்சத்திலே அதுல எந்த விதமான ஈவு இரக்கம் இவர்கள் காண்பிக்கவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த அழுகுறலாக இருக்கிறது. ஆனா இதுல இருக்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது பெர்ஷிய சாம்ராஜ்யம் இவர்களுக்கு வரி பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் இந்த ஜனங்கள் முறையிடுவது யாருக்கு விரோதமாக முறையிடுகிறார்கள்? பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு மேல. இஸ் இட் அகைன்ஸ்ட் பர்ஷியன் கிங் ஆர் இஸ் இட் அகைன்ஸ்ட் தி ஜூயிஷ் தெம்செல்வ்ஸ்? யாருக்கு விரோதமாக இவர்கள் முறையிட்டார்கள்? இங்க நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை தெளிவாக சொல்லப்படும் பொழுது, யூதராகிய தங்கள் சகோதரர் மேல், இட் இஸ் அகைன்ஸ்ட் தேர் ஓன் பிரதரன், தங்கள் சகோதரர் மேலதான் முறையிடுகிறார்கள். அவர்கள் பெர்ஷிய ராஜாவின் மேல முறையிடல, பெர்ஷியாவை அமர்த்தி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல் முறையிடல, பெர்ஷியா சாம்ராஜ்யம் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கவர்னர்கள் மேலோ அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மேலோ அவர்கள் முறையிடவில்லை, மாறாக தங்களுடைய சொந்த சகோதரர் மேல். அப்படியானால் இந்த வரி பணத்திலே பிரதானமாக ப்ராஃபிட்டிங் யாருக்கு இருந்தது? இதனுடைய பிரதானமான ப்ராஃபிட் யார் அடைந்திருப்பார்கள்? Who were the beneficiaries of this taxation method? பெர்ஷிய சாம்ராஜ்யம் இருந்திருக்கும், ஆனால் இதனுடைய பிரதானமான காரணம் யாரென்றால் யூதர்களாக தான். இவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் இந்த இந்த ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த ஜனங்களுக்கு மிக பெரிய ஒரு நெருக்கத்தை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாதபடிக்கு, தேவனுடைய வசனத்தை அவர்கள் பின்பற்றாதபடிக்கு அந்த தலைவர்கள் தங்கள் ஜனத்தின் மேலே வரி பணத்தை அவர்கள் செலுத்திவிட்டு அதனுடைய ஆதாயத்தை கொள்கிறார்கள். இது நிமித்தமாக few went into slavery under the Persian governors. அங்க இருக்கின்ற பெர்ஷிய சாம்ராஜ்யத்தினுடைய கவர்னர்களுக்கு கீழாக இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அடிமைகளாக ஒவ்வொரு வருஷமும் வரிப்பணம் செலுத்த முடியாதபடிக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். In Ezekiel chapter 22 and verse 12, the Lord is very much vehement against one of these sins that they have committed. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தர் வெறுக்கிறார் என்று ஒன்றை குறித்து சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனம், எசேக்கியேல் 22:12. ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ரத்தம் சிந்தும்படிக்கு நீ பரிதானம் வாங்கினாய், நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்தாய். கர்த்தர் அவருடைய தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய வெறுப்பை இந்த ஜனத்தின் மேல் அவர் காண்கிறார். அதனுடைய காரணங்கள் இங்க நான் பார்க்கிறோம். வரிப்பணம் மட்டுமா? அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் முறையிடுவது எங்களுடைய தனித்து, அதாவது முதலாவது ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், எங்கள் குமாரத்தி என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதே கடைசியில எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். There was also a specific mention of some of the daughters are brought under bondage already. ஏற்கனவே அவர்கள் வந்து விட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இதனுடைய காரணம் என்ன இதனுடைய சொல்வதனுடைய ஆதங்கம் என்னவென்று, மக்களுடைய குறை என்னவென்றால், கூக்குரல் என்னவென்றால், அவர்கள் வீட்டிலே ஒரு மகள் இருக்கிறாள். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களால் வரிப்பணம் செலுத்த முடியவில்லை. அவருடைய நிலம், அவருடைய தோப்பு, அவருடைய தோட்டம் அல்லது அவருடைய திராட்சை தோட்டம் இதெல்லாம் அடைமானமாக ஏற்கனவே போய்விட்டது.
அடுத்ததாக வரிப்பணம் செலுத்தக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் வரும் பொழுது அவர்கள் வீட்டில் இருப்பது என்ன? அவருடைய மகள். அவருடைய மகள் இங்கே அவர்களுடைய ஆளுநர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த மகளும் அங்கு அடிமையாக அந்த ஜனங்களுக்கென்று கொடுக்கப்படுகிறார்கள். இதுதான் இந்த கூக்குரலுடைய மிக உச்சகட்டமாக இங்கே கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் மூலமாக பதிவிட்டு வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜனத்திற்கு எதிராக வரக்கூடிய ஒரு கூக்குரலாக இருக்கிறது. தன்னுடைய ஃபெலோ ஜூஸ், அவருடைய ஏழ்மை நிமித்த ஏழ்மையினால், அவருடைய தரித்திரத்திலே, அவருடைய கடலிலே, அவருடைய அடிமைத்தனத்திலே, அவருடைய இருக்கின்ற எல்லா இக்கட்டான சூழல்கள் மத்தியிலே தங்களுடைய யூதர்கள், தங்களுடைய சுத்த சகோதரர் என்று அழைக்கப்படக்கூடிய யூதர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. சாத்தான் இதில் வெற்றி கொண்டானா? வெற்றி கொண்டதுதான் தெரிகின்றது. ஏனென்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய போராட்டங்கள் ஒரு இருந்தாலும் கூட வெளியே இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் ஒரு புறம் இருந்து அதில் மேற்கொண்டு வந்தாலும் அடுத்தபடியாக தங்களுடைய சொந்த சகோதரர் தங்கள் மேல் ஏற்படக்கூடிய தங்களுடைய நெருக்கத்தை தாங்க வேண்டும் என்று சொன்னால் அதுல யார் விடுதலையாக்க முடியும்? இதுல நிச்சயம் சாத்தான் வெற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த வாசிக்கும் பொழுது, என்னை கேட்கும் பொழுது நெகேமியாவுடைய மனது மிக அதிகமாய் கொந்தளித்து விட்டது. நெகேமியா outrageous, அதிகமான கோபம் கொண்டவராக, இதனை தாங்கிக் கொள்ள முடியாதவராக இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஐயோ என்னுடைய மக்கள் வந்து முறையிடுகிறார்களே, என் உடன் இருந்து என்னோட கூட இருந்து எனக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கின்ற சக தலைவர்கள், the people, the fellow men, the fellow laborers of God who had to be in the place of helping these people are now they are அவருடைய கழுத்தை பிடித்து நெருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இங்கே அவர்கள் வருகின்றதை நாம் வாசிக்கின்றோம். அதான் மேலான வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வரச் செய்கிறார். 6வது வசனத்துல என்ன? அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது. இங்க நாம் சற்று நிறுத்துவோம். இந்த வசனங்கள் மிக ஆழமாக நம் மனதிலே பதிய வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை, நம் ஒவ்வொருவரையும் ஸ்தானத்திலே, ஒரு குறிப்பிட்ட பதவியிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலைமையிலே நிறுத்தியிருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை சபையிலே நம்மை உதவிக்காரரோ அல்லது ஊழியராகவோ அல்லது ஒரு மூப்பராகவோ அல்லது ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஜனத்தை நாம் வழிநடத்தக்கூடிய நிலைமையிலே தேவன் நம்மை வைத்திருப்பார் என்று சொன்னால், நாம் இந்த 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னவென்றால், we need to listen carefully. Whoever may be, it may be. நம்மிடம் இருந்து முறை சொல்லக்கூடிய, குறை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் அதை பொறுமையுடன் கூர்ந்து கவனித்தே ஆக வேண்டும். There is no other way. If you don't have the ears to hear and a heart to bear, our people will have their outcry for a long time. நம்முடைய செவிகளிலே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செவி சாய்க்கக்கூடிய காதுகளும் அவருடைய கூக்குரலுக்கென்று ஆதங்கப்படக்கூடிய இருதயமும் நமக்கு இல்லாதிருக்கும் பட்சத்திலே நம்முடைய மக்கள் நம்முடைய விட்டு அழுது கொண்டு இழந்து போய்கொண்டே இருப்பார்கள். அதுதான் மிக முக்கியம். இவர்கள் நெகேமியா சொல்லும்போது அவர் நெகேமியா பொறுமையா கேட்டிருக்காரு. 5 வசனத்தை 3 குறிப்பிட்ட ஜனங்கள் எத்தனை நேரம் இந்த வசனத்தை எல்லாம் கேட்டாங்க, அழுதாங்களான்னு தெரியல. எவ்வளவு அரை மணி நேரம் கேட்டாரா, 1 மணி நேரம் கேட்டாரான்னு தெரியல. ஒரு வார்த்தையும் சொல்லு. நெகேமியா ஃபர்ஸ்ட் குரூப் வராங்க, பொறுமையா கேட்கிறாரு, பதிலே சொல்லல. செகண்ட் குரூப் வராங்க, பொறுமையா கேட்கிறாரு, பதில் சொல்ல. 3வது குரூப்பும் வராங்க, அதை கேட்டு 3 குரூப் பேசினது கேட்டு அவர்கள் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். There was an active listening in the life of Nehemiah. நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் அவனுடைய தலைமைத்துவத்தினுடைய மற்றொரு குணாதிசயம் என்னவென்றால், he actively listened for whatever that has been spoken by these people. இந்த ஜனங்கள் எதை சொன்னாலும் பொறுமையா கேட்கிறார். 4ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, சத்துருக்கள் வந்து பேசணும், பொறுமையா கேட்டு அப்புறம் பதில் சொல்றாரு. 5ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சொந்த ஜனங்கள் வந்தாலும் சரி, அதனையும் பொறுமையாய் கேட்டு அதற்கும் சரியான விதத்துல பதில் சொல்லக்கூடியவர் தான் இந்த நெகேமியா. That is why we need the leaders like Nehemiah. நெகேமியா போல இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய சமுதாயத்திற்கும், நம்முடைய தேசத்திற்கும் மிக மிக அவசியமாக தேவைப்படக்கூடியதாக. There need to be an active listeners. அதாவது அவர்களோடு கூட இணைந்திருந்து அவர்களோடு கூட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அவருடைய மனதனுடைய கூக்குரல் என்ன, அவர்கள் இதுவரைக்கும் அடைந்திருக்கக்கூடிய வேதனை என்ன, அவர்கள் எப்பேற்பட்ட சூழலே கடந்து போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து முழுவதுமாய் அறிந்து புரிந்து பின்பதாக செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக நெகேமியா இருக்கிறார். There was an active listening, sensing that there is an immediate need
இவர் நீங்க பார்க்கும் பொழுது மிகவும் கோபம் கொண்டு என்று வாசிக்கிறோம் இரண்டாவதாக. அப்படியானால் some actions need to be taken very immediately, very soon, மிகவும் வேகமாக, எந்த விதமான கால தாமதமும் இன்றி துணிந்து அதே போல மிகவும் தீவிரித்து செயல்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றது. இங்கே வாசிக்கும் பொழுது I heard their cry and I was angry immediately. இதனை கேட்ட உடனே அவர் கோபப்படுகிறார். அப்படியானால் கோபப்பட்டு 7வது வசனத்திலே ஆலோசனை பண்ணி தலைவரை கூப்பிடுகிறார், பேசுகிறார். அப்படியானால் இவருடைய இதனை கேட்ட மாத்திரத்தில் this particular cry needs an immediate attention. மற்ற எல்லா வேலை இருந்தாலும் அதை ஒரு புறமாக வைத்துவிட்டு this cry needs an immediate attention. இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உடனடியாக நான் தீர்வை செலுத்தியாக வேண்டும், உடனடியாக நான் அதற்கு ஏதுவான பதிலை சொல்லியாக வேண்டும். இதை சொல்லாதற்கும் பட்சத்திலே சரி, நான் காலதாமதமாக வைத்து விடலாம், இதை பின்னிட்டு வைத்து விடலாம், இதை அடுத்த நாளுக்கு நாம் காலம் தாழ்த்துவோம் என்று சொன்னால், if you procrastinate these things to the next day or to the next year or to the next month, these people will suffer and these people will die on the way. ஜனங்கள் அடுத்த வருஷத்திலோ அடுத்த மாதத்திலோ அவர்கள் இழந்து போய்விடுவார்கள், அவர்கள் குமாரத்திலும் இழந்து போய்விடுவார்கள், அவருடைய குமாரரும் குமாரத்திலும் அடிமைத்தனத்திற்குள்ளாக போனவர்கள் மறைத்து போய்விடுவார்கள். இவர்களை மீண்டுமாக திருப்பி கொண்டு வருவது என்பது மிகவும் கூடாத காரியமாய் போய்விடும். அதனால் என்ன செய்கிறார்? he immediately gets into action. He actively listens, at the same time he gets into action immediately. அவர் வேகமாக இதற்கென்று அவர் துணிந்து செயல்படுகிறார். மிகவும் கோபம் கொண்டுதான் முதல் ஆக்ஷன். அப்படியானால் ஒரு விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது நாம கோபப்படுறது சரிங்களா? இஸ் இட் ரைட் டு ஹேவ் an anger? இதை வாசிக்கும் பொழுது சரி, நமக்கும் நம்ம மத்தியில ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுகிறோம், ஒரு அநியாயமாய் நடைபெற்று விட்டது, அல்லது நமக்கு எதிராக எதிர்த்து செயல்பட்டு விட்டார்கள், அல்லது நாம் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நம்முடைய மனதிற்கு அல்லது நம்மோடு இருப்பவர்களுக்கு விரும்பப்படாத ஒரு விஷயம் நாம் கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால், அல்லது நமக்கு எதிராக செயல்படும் என்றால், அதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே கோபப்பட்டு, நெகேமியா கோபப்பட்டாருங்க, நானும் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயம் கூடாது. ஏனென்றால் இங்கே இதற்கான நெகேமியா மிகவும் கோபம் கொண்டார் என்பதற்கு நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது இது this was a righteous anger. அதை நான் சொல்லும் பொழுது ஒரு நீதியான ஒரு கோபமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கோபத்தை எதன் அடிப்படையிலே அவர் செயல்படுகிறார் என்பது மிக முக்கியமானது. இதனை மாம்சீகமாக செயல்பட்டாரா? was he acting in flesh? was he dealing these things in flesh? தன்னுடைய மாம்சத்திலே, தன்னுடைய சரீர பிரகாரமாக, தன்னுடைய திறமை நிமித்தமாக அவர் செயல்பட்டாரா? இல்லை. அல்லது தன்னுடைய விஷயத்தை அவர் இங்கெல்லாம் சொல்லப்படும் பொழுது அவர் இதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தது. தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய சொந்த மக்கள், தன்னுடைய யூதர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமாக எதிர்த்து செயல்படும் பட்சத்திலே அதை நிச்சயமாக தட்டி கேட்டாக வேண்டும். If something that is against statutes of the precepts and the laws of God, then it has to be questioned. அது நிச்சயமாக அது கேள்வி கேட்பட வேண்டும், அதற்கு கோபப்பட்டியாக வேண்டும் என்பதைத்தான் இங்கே நெகேமியா நமக்கு கற்றுத் தருகின்றார். சும்மா சாதாரணமா அவர் கோபப்படவில்லை. முன்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டதாக நாம் வாசிப்பதே இல்லை. மற்ற விஷயங்களுக்கு அழுது ஜபிக்கிறார். ஆனால் அழுது ஜபிக்கக்கூடிய அதே நெகேமியா இங்கே கோபப்படுகிறார் என்று சொன்னால், ஒரு இடத்து வரும் பட்சத்திலே அது தேவனுடைய வார்த்தைக்கும், தேவன் வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கும், தேவன் வைத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கும் மீறி செயல்படும் பட்சத்திலே அதை கேள்வி கேட்டே ஆக வேண்டும், அதற்கு எதிர்த்து செயல்பட்டே ஆக வேண்டும் என்பதை மிகவும் துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர் தான் இந்த நெகேமியா. நாம் யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கும் பொழுது எல்லா வகைப்பட்ட கோபம், எல்லா வகைப்பட்டிருக்கின்ற துர்க்குணத்தையும் நீங்கள் விட்டு விலகி என்று சொல்லப்படும் பட்சத்திலே இந்த கோபம் நமக்கு அவசியமா? இந்த கோபம் நமக்கு தேவைப்படுகிறதா? இந்த கோபம் நாம் பெற்றிருக்கலாம் என்று கேட்டால், இப்பேற்பட்ட ஒரு கோபம் தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எதிர்த்து இருக்கக்கூடியவைகள் என்று சொன்னால் நாம் கோபப்படுவதிலே தவறு இல்லை. நாம் வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 Peter chapter 2 and verse 8 வாசிக்கும் பொழுது godly people are angry when God is angry. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், 2 Peter chapter 2 and verse 8. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, தன்னுடைய இருதயத்தில் அவன் வாதிக்க in righteous soul, தன்னுடைய நீதியுள்ள தன்னுடைய ஆத்மாவில் அதிகமாய் சோர்ந்து போய் அதை ஒரு அதிகமான ஒரு கோபப்படுகிறான். ஏனென்றால் அவன் தேவனுடைய குணாதிசயம் அங்கே கலங்கடிக்கப்படுகிறது என்பதை இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது நெகேமியா பார்த்த பொழுது
தன் மக்கள் எதை மீறுகிறார்கள்? தேவ திட்டத்தை, தேவ பிரமாணத்தை மீறுவது மட்டுமல்ல, தேவனுடைய குணாதிசயத்திற்கு, தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸுக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்கிறது நிமித்தமாக, அது எதிர்த்திருக்கிறது நிமித்தமாக தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நீதியுள்ளவர் தான். ஆனால் நீதியுள்ள தேவன் தாமே இந்த ஜனங்களுக்கு இதிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடியதான வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் பின்பற்றியிருந்தால் சரி, ஆனால் பின்பற்றாதபடிக்கு அதனை மீறி இருக்கின்றதுனாலே இவர் கோபப்படுகிறார். ஆமோஸினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 13 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, it is against those who hate the righteous, those who are oppressive and covetous. இந்த ஜனங்கள் செய்ததனுடைய காரணம் என்ன? எசேக்கியேலில் வாசித்த பொழுது, இவர்கள் பொருளாசையினால் அவர்கள் செய்கிறார்கள், அதிகமான பணம் திரட்சி வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செயல்படுகிறார்கள். நீங்கள் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, God condemns those who oppresses the poor and those who exploit the others. மற்ற ஜனங்கள் இருக்கக்கூடிய சூழலிலே அதை சூறையாடும்படிக்கு, அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவர்களை பார்த்து கர்த்தர் அதிகமாய் கண்டித்து உணர்த்தக்கூடியதை நாம் அங்கே வாசிக்கின்றோம். அதே போல godly anger is a legal anger. நாம் முதலாவது வாசிக்கும் பொழுது godly anger is an anger that is shown by godly people. தேவ பக்தியுள்ள ஜனங்கள் தேவ பக்தியுள்ள கோபத்தை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக godly anger is a legal anger. நீங்கள் Exodus chapter 22, Ezekiel 27 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, they should not charge interest on loans. கடனுக்கு அவர்கள் வட்டியாக அதிகமாக வாங்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 26, லேவியராகம் 25, 35 முதல் 37, உபாகமத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது they should not charge interest on loans. அதே போல Exodus 22 verse 25 வாசிக்கும் பொழுது, acquiring like how Gentiles did. புறஜாதியர் எப்படியாக அந்த கடன்களுக்கு வட்டியை பெறுகிறார்களோ அது போல இந்த ஜனங்களும் அவர்கள் பெறுகிறார்கள். இது அவர்கள் நேரடியாக பிரமாணங்களுக்கு எதிர்த்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 27:13, அதே போல யோவேல் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வாசிக்கும் பொழுது, they were sold into the slavery which was also abhorred by God and an abomination in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் அருவருக்கத்தக்க, கர்த்தர் வெறுக்கின்ற ஒரு பாவமாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் அடிமைத்தனத்தில் விற்கிறார்கள், இதுவும் தவறு என்று சொல்லி இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். So godly anger is a legal anger. மூன்றாவதாக Exodus chapter 34 verse 6 வாசிக்கும் பொழுது, godly anger is not explosive but only slowly provoked. தேவ பக்தியில கோபம் திடீரென்று சும்மா நினைச்சபடிக்கு பார்க்கிறவங்க எல்லாம் பார்த்து இங்க கத்துறது, அங்க கத்துறது, இங்க கத்துறது, இப்படியே சுத்தி 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 கத்துவதல்ல. சிலது இருக்கின்ற எல்லா மக்களையும் பார்த்து தன்னுடைய சக்தி எழுப்பி உயர்த்துவதல்ல, மாறாக இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோலி ப்ரோவோக்ட். நீங்கள் யாத்ராகமம் 34ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, God is always slow to anger. அவருடைய கோபம் யோசிச்சு பொறுமையா தான் இருக்குது. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆலயத்திற்குள் செல்கிறார். அங்கே போகும் பொழுது அங்கே புறா விற்கிறவர்களை பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் என்ன செய்தார்? அவர் சென்று உடனடியாக அவர்களை எல்லாம் தீர்த்து லேகியோன்கள் எல்லாம் மன்னிக்கவும் தேவ தூதர்களை வரவழைத்து அவர்களை அழித்து விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யல. போய் கயிறை பொறுமையா கயிறை திரித்து அதற்கு நேரம் எடுத்து பின்பதாக வருகிறார். அது கேட்க ஒரு நேரம் இருக்கின்றது. கர்த்தர் கோபப்படுவதற்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. God is always slow to anger and godly men is always slowly provoked. Not என்னுடைய குணாதிசயம் அப்படிங்க, என்னுடைய பரம்பரை குணாதிசயம் அப்படி என்று சொல்லி எல்லாம் இருந்தால் அதனுடைய காரணம் அல்ல. இன்னும் தேவ பக்தியை நான் வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. If you say that this is my character and this is the excuse that we are saying, then we are not yet lived a godly life until now. இதுவரைக்குமாக நாம் தேவ பக்தியில வாழ்க்கை வாழவில்லை, தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கவில்லை என்பதுதான் இதன் மூலமாய் அர்த்தமாகிறது. நான்காவதாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, God does not take pleasure in expressing his anger in the judgment of men. மனுஷரை நியாயம் தீர்ப்பதிலும் மனுஷரை குற்றம் சுமத்துவதிலும் தேவன் தம்முடைய அந்த காண்பிக்கப்படக்கூடிய கோபத்திலே அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. He is not pleased with those kind of a judgment against men. மனுஷர் மேலே அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பிரகாரமாகவோ தன்னுடைய முன் நிர்ணயத்தின் பிரகாரமாகவோ பிரீஜுடிஸின் காரணத்து நிமித்தமாக சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு நியாய தீர்ப்பையும் எந்த ஒரு குற்றம் சுமத்தலையும் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. 5ஆவதாக வாசிக்கும் பொழுது, godly anger is always under control. எப்பொழுதுமே தேவன் பக்தியுள்ள கோபம் என்று சொல்வது அது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு கோபம். இதைத்தான் நெகேமியா அங்கே காண்பிக்கிறார். கோபம் கொண்டு சும்மா எல்லாரையும் பேசவில்லை. இங்கே என் மனதிலே ஆலோசனை பண்ண 7வது அதிகார வசனத்துடைய முதல் பகுதி, என் மனதிலே ஆலோசனை பண்ண கோபம் கொண்டார்.
He was angry. He was righteously angered. But I consulted with myself. With myself. யோசிக்கிறார். நம்ம கோபப்பட்டுட்டேன். பயங்கரமா பொங்கி எரியுது. It is like boiling with his heart. His heart is boiling. உடனே எடுத்து பேசல. He's thinking, he's consulting with his, சரி கோவப்பட்டிருக்கோம், என்னதெல்லாம் குறிச்சு பேசணும், என்னதெல்லாம் எது யார் யாரை இதை வைத்து பேசுவது, என்னெல்லாம் இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை யோசித்து ஆலோசனை பண்ணி அப்புறமா அவர் பேசுறார். எவ்வளவு ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன் என்று இங்க பாருங்கள். இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தால், நம்ம கோபம் கொண்ட உடனே எடுத்து பேசுவது, கோபம் கொண்டால் உடனே எடுத்து நம்ம இது பண்ணுவது, அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுவல்ல தேவ பக்தியுள்ள வாழ்க்கை. தேவ பக்தியுள்ள வாழ்க்கை என்று சொல்வது, நீதியுள்ள கோபம் நமக்கு வரும் பட்சத்திலே அந்த கோபத்தை அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து, keeping it under control, we need to think over it over and over and again and then take it forward. அதை அதனை எடுத்து பேச வேண்டும் என்பது நமக்கு இதை கற்றுத்தருகிறது. ஆறாவதாக நாம் வாசிக்கும் பொழுது, godly anger is zealous for what which pertains to God and for the glory of God. தேவ கோபம் என்பது, தேவ பக்தியில கோபம் என்று சொல்வது என்னுடைய மகிமைக்காக அல்ல, என் நண்பனுடைய மகிமைக்காக அல்ல, என்னுடைய சக சகோதரனுடைய மகிமைக்காக அல்ல, மாறாக அந்த கோபத்தை நான் வைக்கும் பட்சத்திலே அது தேவநாமத்தினுடைய மகிமைக்காக மட்டுமே இருக்கும் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதான் அதனுடைய கடைசியான பகுதி. இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் the glory of God and not for my glory or for anybody else's glory. வேறு யாருடைய மகிமைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காகவே அந்த கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் சங்கீத புத்தகம் 78ஆம் சங்கீதம், Psalm 78 and verse 38, 78வது சங்கீதத்திலே 38வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தம்முடைய கோபத்தை விளக்கி விட்டார். Yet many a time turned his anger away, did not stir up all his wrath. தன்னுடைய கோபை எல்லாத்தையும் எழுப்பியிருந்தாருன்னா ஒரே நிமிஷத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போயிருந்திருப்பார்கள், நாமும் அழிந்து போயிருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி வைக்காமல் இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். ஆகவே இந்த முதல் 6 வசனத்தில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? இவருடைய கூக்குரல், இந்த 3 வகைப்பட்ட ஜனங்கள் வந்து சொன்ன அவருடைய அவுட்ரை, அவருடைய இருதயத்தினுடைய அவுட்ரை. இரண்டாவதாக அதற்கேற்ற இடத்துல தேவ பக்தியுள்ள இந்த நெகேமியா, godly men நெகேமியா, அவர் சொன்ன பதில் என்ன? He was outrageous, he was angry, he felt so much content with his people. தன் ஜனத்தின் மேலே அதிகமாய் கோபம் கொண்டிருக்கிறார். Because these people were strangled to death. இந்த மக்கள் கழுத்தை நெரித்து கொல்லப்படுவதற்கு ஏதுவான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஆனால் அதை கேட்ட நெகேமியா கோபப்பட்டு உடனடியாக பேசாதபடி, உடனடியாக செயல்படாதபடிக்கு அதை ஆலோசனை பண்ண தேவ பக்தியுள்ள ஒரு கோபத்தை இந்த இடத்துல வெளிக்காட்டியிருக்கிறார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில கூட இது போல அநேக சூழ்நிலைகள் நமக்கு கடந்து வரும் பட்சத்திலே நாம் அதனை கேட்கும் பொழுதும் நாம் அதற்கு பொறுமையோடு நாம் செவி சாய்த்து அதற்கு தேவ பக்தியாய், அதே போல தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று தேவனிடத்துல ஜெபித்து நாம் பதில் செலுத்த நமக்கு உதவி புரிவாராக. ஆகவே இந்த பகுதி நாம் தியானிக்கும் பொழுது, through many dangers, toils and snares, அநேக ஆபத்துக்கள், அநேக வகைப்பட்ட கண்ணிகள், அநேக வகைப்பட்ட பிரயாசங்கள் இந்த மக்கள் சந்தித்து பின்பதாக தங்களுடைய ஊழியத்தினுடைய பாதையிலே அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். ஆகவே நாம் இதனை தொடர்ந்து நமக்கு நேரம் இருக்கும் பொழுது நாம் இதனுடைய மீதியும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு இவைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.